எஸ்எல் டியூப் சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் இன்னும் ஒரு இதில் முதல் வீடியோவில் நான் டெக்னோ வீடியோவில் காட்டினா லேப்டாப் எப்படி கலட்டுறேன்னு சொல்லி ஆசஸ் லேப்டாப் பற்றி பார்க்காதாக்கள் அந்த வீடியோ போய் பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ இதில் நான் ஹெச்பி 9 ஜெனரேஷன் இன்டெல் கோர் i3 டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் உங்களுக்கு கலட்டி காட்ட போகிறோம். இதையும் நாங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ கலட்ட போகிறோன்னு பாருங்கள். இது இப்போ லேட்டஸ்ட்டாக மாடல், அதனால அது சின்னதாக இருக்குது. பாருங்கள், இதுக்காண்டு இது யூஎஸ்பி போர்ட்ஸ், இது அவுட்புட்டுக்கு எடுக்கிற சவுண்ட் அவுட்புட் எடுக்கிறது, இது ஆன் பண்ணுற பவர் ஆன் கீ, அது டிவிரம். அந்த கம்ப்யூட்டர் சிபியூ நான் அந்த மட்டும் கலட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இருக்குது பாருங்கள். நான் வாங்க எப்படி நான் கலட்டுறேன்னு சொல்லி தான் காட்டுறேன். இதுக்கு நாங்கள் தூசிகள் பட்டுச்சுன்னு சொன்னால் சர்வீஸ் போகிறோம் கட்டாயம். இல்லாட்டிக்கு உள்ளுக்குள்ளே திடீரெண்டு டிஸ்பிளே பவர் வராமல் போகலாம், அல்லது வேறு பிரச்சனைகள் வரலாம். ஆகவே 1 இயருக்கு இருக்கா, இல்லை 6 மந்த்ஸுக்கு இருக்கா, இதையும் நீங்கள் கலட்டி சர்வீஸ் போட்டுக்கொள்கிற நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் இதை இப்போ கலட்ட போகிறோம். இந்த நட்டை முதலாக, இதில் இருக்கிற நட்டை முதலாக இப்போ ஸ்டார்ட்டில் கலட்டணும். ஓகே, காட்டியாச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணி போட்டு ஒரு கவனமோட இதில் வைப்போம். ரைட், பாருங்கள் என்னென்ன ஐட்டம் உங்களுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஹார்ட் டிஸ்க், இது கூலர், மதர் போர்ட். பாருங்கள் இருக்குது. இது ஒவ்வொரு பார்ட்ஸாக நான் கலட்டி காட்டுறேன். முதலாவது டிவிரம் காட்ட போகிறேன். பாருங்கள், இதில் ஒரு பச்சை கலர் இது வைக்கிறத கொஞ்சம் இப்படி உள்ளுக்குள்ளே தள்ளினீங்கன்னு சொன்னால் அது முன்னால் பாருங்க. இந்த இருக்கிற அந்த பச்சை கலர் லுக் மாதிரி இருக்குது. அதை அமர்த்தினீங்கன்னு சொன்னால் முன்னால் அப்படி டிவிரம் வரும். அதுக்கு முதல் மேலே பின்னால் கூட்டி இருக்கிற கேபிள் ஸ்டாண்டையும் கலட்டணும். அப்புறம் இதை அமர்த்தி வெளியில் எடுத்தீங்கன்னா தெரியும். நாங்கள் டிவிரம் கலட்டிட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த முன்னால் இருக்கிற கவரை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் மற்ற ஐட்டங்களை கலட்டலாம்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதுக்கு முதல் இதில் கேபிளை இது என்னென்னு சொன்னால் ஹார்ட் டிஸ்கிற கேபிளை கலட்டுவோம். ரைட், பிறகு இந்த எங்களை சைட்டில் இந்த இப்படி லொக் மாதிரி இருக்குது, அதில் தண்ணி போட்டு இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் இது தண்ணி வாட்டை கலண்டு வர முன்பக்கம் பாருங்கள். முன்பகுதி கம்ப்யூட்டரில். அடுத்ததாக நாங்கள் ஹார்ட் டிஸ்கை கலட்ட போகிறோம். ஹார்ட் டிஸ்க்கு முன்னால் இந்த இதில் முன்னாலேயும் ஒரு நட் இருக்குது, அதை கலட்டி போட்டு தான் ஹார்ட் டிஸ்க் கலட்டணும். ரைட், இங்கே பாருங்கள் இப்படி இருக்குண்டு. இது ஹார்ட் டிஸ்க் கலட்டிட்டோம். ரைட், அடுத்த நாங்கள் சிபியூ கூலரை காட்ட போகிறோம். அதுக்கு முதல்
அதுக்கு முதல் இந்த இதுக்கு மேலே இருக்கிற கவரை வந்து நாங்கள் கலட்ட போகிறோம். சரியா, அதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இருக்குது இந்த 2 பக்கம் கிளிப் இது மாதிரி இருக்குது பிடிச்சி கொண்டு இப்போ அதை கொஞ்சம் இழுத்து கொட்டு போட்டு நைஸாக தூக்கினா வரும். இந்த வயர்களை வந்து பார்த்து கவனமாக கலட்டணும். கலட்டைக்க ரைட், இது மேலே இருந்த இந்த கவர் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த வந்து நாங்கள் CPU ஃபேனை வந்து நாங்கள் கலட்ட போகிறோம். ஓகே, எல்லாத்தையும் வடிவாக கலட்டிட்டாங்கன்னு சொன்னால் லேஸு ஃபுல்லாக கலட்டிங்கன்னு சொன்னால் நோமலாக அதுக்கு வடிவாக வரும் கலண்டு பாருங்கள். ஃபேனை கலட்டியாச்சு. இதில் சீக்வன்ஸ் போட்டுக்கிறாங்க. இந்த ஹீட்டை வந்து எல்லா இடமும் பரவியாக தான் அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக போடுறது. இந்த பாருங்கள், அதை காட்டி காட்டுறேன். இதுலேயும் ஒரு கிளிப் இருக்குது, காணுமா அதையும் மட்டுங்க. எங்கள்கிட்ட சிபியூன்னு சொன்னால் இது இந்த இருக்குது. இதுவும் இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக இந்த டிவைஸும் வந்து 2 நல்லா சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக இந்த ஹீட்ஸின் வந்து பாய்க்கிறவங்க இந்த பாருங்கள் இப்படி இருக்குது. கடையிலையும் வேண்டி எடுக்கிறேன் சொன்னால் எடுக்கலாம். காஞ்சிருக்கும்னு சொன்னால் நீங்கள் கம்ப்யூட்டரை திருத்தைக்க வந்து ஹீட்ஸின் இல்லாமல் இருக்கும்னு சொன்னால் காஞ்சிருக்கும்னு சொன்னால் வண்டி இதில் பூசி போட்டு அது பேஸ்ட் மாதிரியும் இருக்குது. அடுத்த வந்து பேஸ்ட் மாதிரி இருக்குது, இல்லாட்டிக்கு அது கிளே மாதிரியும் இருக்குது ஒட்டுறதுக்கு. இப்போ நாங்கள் என்னத்தை கலட்ட போகிறோம்னு சொன்னால் இப்போ மதர்போர்ட் கலட்ட போகிறோம். பாருங்கள், அதுக்கு முதல் இதில் இருக்க கேபிள்ஸில் வந்து நாங்கள் ஒன்று காட்டுவோம். இது சட்டா கேபிள்ஸ். இது டிவிடி ரோம் கொடுத்துருந்தது. இது வந்து ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருந்த கேபிள். சரி, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் வார பவர் சப்ளை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த பின்னால் நாங்கள் தனியாக கழட்டி பூட்டி எல்லாம் செய்கிறாங்க. இது வந்து ஒரு நீட்டாக இருக்குது. இந்த மிஷினுக்கு அடக்கமாக இதுக்குள்ள வச்சுருக்குறாங்க. சொல்லுங்க. அடுத்து வந்து நாங்கள் ட்ரம்மை கழட்டுவோம். 4GB ரம் போட்டுக்கிறாங்க, DDR4. அதே போல் இந்த கேபிளை கலட்டுவோம். இது வந்து பவர் கேபிள் வந்து டிவிடி ரோமுக்கு உரியதும் இது டிவிடி ராமுக்குரியதும் அதோடு சேர்த்து இது டிவிடி ராமுக்குரிய பவர். இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு உரிய பவர். சரியா, இதை கலட்டிட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் சப்ளைலேருந்து 3 கேபிள்ஸ் தான் இருக்குது. இதில் போட்டில் போட்டிருக்கிறாங்க. இந்த இது உண்டு, அதோட இந்த ஒரு கேபிள் அதோட சேர்த்து அதுக்கு பக்கத்தில் என்ன ஒரு கேபிள் இவ்வளோ தான் போட்டிருக்கிறாங்க பவர் சப்ளைலேருந்து. இப்போ முதல்லன்னு சொன்னால் எனக்கு 1008 கேபிள் இருந்திருக்கும், வயர்ஸ் இருந்திருக்கும். இப்போ இதில் வந்து நார்மலாக வந்து கொஞ்சம் வயரோடையே வேலை முடியுது. இப்போ ஜெனரேஷன் வந்து கூட வந்து விதமான ஒரு முன்னேற்றங்கள் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்லேயும் பிசியிலேயும் வந்து நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்குது பாருங்கள். அடுத்த வந்து நான் மற்ற நட்டில் கட்டுறேன். அதுக்கு முதல் இங்கே பாருங்கள், இது வந்து வைஃபைக்குரிய ஆண்டனா. இந்த கனெக்ஷன் வந்து இந்த இதில் போட்டுக்கிறாங்க. இந்த அதில் இருக்கிற ஒரு லேப்டாப்பில் போட்டிருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கேபிள் அதில் போட்டுக்கிறாங்க. நான் நைஸாக கலட்டிட்டேன்னு பாருங்கள். இது இன்டர்னலாக வந்து வைஃபை வந்து இதில் இருக்குது. போகணும்னு சொன்னால் அந்த வைஃபை காட்டை வந்து ஒரு உண்டான காட்டலாம் தான் இருக்குது. இந்த சர்க்கிட் வைஃபை சர்க்கிட் இதை நீங்கள் கலெக்டனா காட்டி எடுக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு சொன்னால் காட்டலாம். அதே போல் வந்து எங்கள்ட CPU வந்து நான் உங்களுக்கு கலட்டி காட்டுறேன். ப்ரொசஸர் வந்து கவனமாக கலட்டைக்க வந்து கவனமாக கலட்டணும்.
ரைட், இதுதான் அதோட ப்ராசஸர். இதில் ஹீட்ஸ்ன்னு போட்டிருக்கிறதால இதில் டீட்டெயில்ஸ் பார்க்க எல்லாமே இருக்குது. இதில் துடைச்சி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது பற்றி ப்ராசஸர் பற்றிய டீட்டெயில்ஸ். கவனமாக ஒரு பாதுகாப்பான இடத்துல வைங்க கலட்டினீங்கண்டா. ஓகே, ஓடியா மூடுவோம் முடியும். ரைட், ஓகே, நான் எல்லா கேபிளையும் கலட்டிட்டோம். இப்போ வந்து மதர் நட்ஸை வந்து கலட்டுறோம். இதில் 2 4 5 6 7 நட்டுக்கிட்ட பூட்டியிருக்காங்க. முழுமையாக வந்து இதில் நாங்கள் எப்படி இதை கலட்டுறது சம்மந்தமாக பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்க்கணும் வீடியோவை. பெரும்பாலும் ஸ்கூட்டர் ஸ்கூட்டர் டிரைவர்ஸ் வந்துட்டு போய் மேக்னெட்டிக், அதாவது காந்தத்தோடு இருக்குமென்னு சொன்னால் நட்டெல்லாம் வந்து கலட்டுறது லேஸு. ஓகே, இன்னும் ஒரு நட் இருக்குது. சரி, கிட்டத்தட்ட 8 9 நட்டுக்கிட்ட போட்டுக்கிறாங்க. இவ்விதமாக நீங்கள் தமிழ்லேயே வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் தமிழ்லேயே வந்து உங்களுக்கு இப்படி விளக்கத்தோடு எப்படி நாங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்களை நாங்கள் திருத்துறது, அப்படிப்பட்ட தகவலை நீங்கள் அறிகிறதுக்கு எங்களோட சேனலை வந்து கட்டாயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கலாட்டிட்டேன். இப்போ கவனமாக வந்து இதை போட்டை வந்து நான் தூக்கி வைக்கப்புறம் பாருங்கள். எப்பயும் பின்னால் இந்த கம்ப்யூட்டரை பிற்பக்கத்திலேயே உயர்த்தி இதை கவனமாக கலட்டுங்க அந்த போட்டை. ரைட், அவ்வளோதான். இதானது இந்த மதர் போட். இதை கையாளுறது வந்து கவனமாக இருக்கணும். மற்ற இதில் டஸ்ட் இருக்குமென்னு சொன்னால் அதை வழியாக துடைச்சி போட்டு ஸ்ப்ரே பண்ணுறேன்னு சொன்னால் கெமிக்கல் ஸ்ப்ரேஸ் இருக்குது. அதை வந்து போட்டுக்கு பாய்க்கிறதுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக இருக்குது. இதுலேயும் பாருங்கள், அந்த ப்ரோசருக்கு இடமெல்லாம் டஸ்ட்டாக இருக்குது. நான் துடைக்க போகிறேன். இது வந்து ட்ரம் போடுறதுக்குரியது. இதில் வந்து ஒரு வந்துட்டு ஒரு பர்பஸுக்காக இருக்குது பாருங்கள். இதான் அந்த போட். ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட நண்பர்களுக்கும் இதில் கார்டியாஸில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. லேட்டஸ்ட்டாக வந்து ஜெனரேஷன்ஸ் என்ற மெஷின் இது வந்து 9th ஜெனரேஷன். நீங்கள் ஜெனரேஷன் 3 2 4 அப்படி மெஷின்ஸை பார்த்துருப்பீங்க. இது வந்து இப்போ லேட்டஸ்ட் 11th ஜெனரேஷன் வந்துருக்குது. நான் 7 மனுஷன் அதை கலட்டைக்கு வந்து உங்களுக்கு பார்க்குறேன். அதை கலட்டி உங்களுக்கு காட்டக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமென்னு சொன்னால் அதையும் உங்களுக்கு உங்களோட யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணி விட்றேன்.